ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆலு பராத்தா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். அதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைகிறதுக்காக வந்துட்டேன். மாவு பிசைகிறதுக்கான பதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பிசையணும். ப்ளஸ் எப்போதும் சப்பாத்திக்கு பிசையும்ல அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா அதிகமான எதுக்கு குவான்டிட்டினா, ஏன்னா உள்ளார நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிறப்போ கொஞ்சம் நிறையா மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்தளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 2 பேருக்கான குவான்டிட்டியில் தான் எப்போதுமே செய்வேன். நான் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பொண்ணு கணக்குலேயே வர மாட்டாங்க. அவங்க விருப்பம் இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லாட்டினா இல்லை. அப்போயும் நான் மல்லு கட்டி கொடுத்துருவேன். மிஞ்சி போனால் 1 சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு குட்டியாக தான் வேணும். அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் குட்டியாக செஞ்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுறலாம். இது கூட கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளார உருளைக்கிழங்கு வந்துச்சான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இது கூட வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தின்னாக சாப் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. சாப்பர் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளோட உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சம் லைட்டாக உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், இது 3 போட்டு நல்லா இந்தளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவில் உள்ளார ஸ்டஃபிங் மாதிரி வச்சு திரட்டுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் ஆக்சுவலி இது 2வது டைம் செய்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இந்த அளவுக்கு வந்து நம்ம பெருசாக திரட்டிக்கணுன்ட்டுலாம் இல்லை, கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே கொஞ்சம் மாவு கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வரும், அதுக்குள்ளே வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தின்னாக வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கணும். ஆக்சுவலி இதில் வந்து வெண்ணெய் இல்லாட்டினா நெய் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் இது பண்ணுவாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறதுனால எண்ணெய் போட்டு பண்ணிக்கிட்டேன். இதுக்கான பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா தயிர் கூட மிளகாத்தூளும் உப்பும் போடுறது தான். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் டிப் பண்ணி சாப்பிட்றது தான். இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன். அதனால் அதையும் பண்ணிக்கலாம். கடைசியில் நம்மளோட ஆடு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து வெங்காயம் மீதி இருந்ததுனால அதை